அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கடமையை ஏற்காமல் இன்னும் துன்ப கணம் கொள்ளுவது ஏன் என பரதனை சான்றோர் பெருமக்கள் கேட்டார். பாடல் 1015. கண்களும் வெண் குளம் கொண்டோய் கடவுளை போல் அனைத்துயிரின் துன்பமெல்லாம் ஏற்றதனால் தூய்மை நெஞ்ச இனத்தினையே நின் அன்பா வென்றுள்ளாய். நின் கடமை வினையை மட்டும் இன்னும் ஏன் எண்ணாலும் ஏற்காதும் கனத்தனையோ. இதுவே 1015வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கண்களும் வெண் குளம் கொண்டோய் கடவுளை போல் அனைத்துயிரின் என்ற முதல் வரிக்கான விளக்கம். ஒரு சிறிய கண்ணுக்குட்டியின் தூய்மை மிகுந்த வெள்ளை உள்ளம் போலவே கள்ளங்கவனமற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட பரதனே, நீ கடவுளானவர் அனைத்து உயிர்களுடைய துன்பங்களையும் தன்னுடைய துன்பமாக ஏற்று தாங்கிக் கொள்வதை போலவே நீயும் துன்பமல்லா ஏற்றதனால் தூய்மை நெஞ்ச இனத்தினை அனைத்து உயிர்களும் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீயே உன்னுடைய துன்பமாக ஏற்று செயல்படுவதன் மூலமாக தூய்மை நெஞ்ச இனம் என்கிற உள்ளத்தால் தூய்மை மிகுந்த அனைத்து உயிர்களின் இதயங்களையும் நின் அன்பா வென்றுள்ளாய். உன்னுடைய அன்பினால் நீ வெற்றி பெற்றுள்ளாய். ஆனால் நின் கடமை வினையை மட்டும், உன்னுடைய கடமையாகிய நாளாளும் பொறுப்பு என்கிற அந்த கடமையை மட்டும் நீ இன்னும் ஏன் எண்ணாலும் ஏற்காதும் கனத்தனையோ. இன்னும் நீ நினைத்து பார்க்கவில்லை, அந்த நாளாளும் பொறுப்பை ஏற்கவும் இல்லை. ஆனால் உன்னுடைய உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்தின் காரணமாக உன்னுடைய தந்தை மரணமடைந்ததாலும் தமையன் வரம் சென்றதாலும் உன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரும் துன்பம் காரணமாக நீ உன்னுடைய கடமையை செய்வதை விட்டுவிட்டு உள்ளம் கனத்து போய் இருக்கிறாய். ஏன் இந்த நிலை என்று அந்த சான்றோர் பெருமக்கள் பரதனிடம் கேட்டனர். இதுவே 1015வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1016வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.